உறவுகளுக்கு வணக்கம். பொதுவாகவே கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிச்சுன்னா பெட்ரோல் விலை குறையும், பெட்ரோல் டீசல் விலை குறையும். ஆனால் கச்சா எண்ணெய் விலை குறையுதுன்றக்காண்டி வரி ஏற்றின ஒரே அரசுனா இந்த மானங்கட்ட மோடி அரசு தான். இப்போ பொதுவாகவே 100 ரூபாய்க்கு உச்சத்துக்கு போச்சு கச்சா எண்ணெய். இப்போ பேரல் 100 ரூபாய்க்கு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அமெரிக்கன் டாலர் போகும்போது இவங்க 102 ரூபா 105 ரூபாய் வரையும் கொண்டு போனாங்க. இப்போ வெறும் 50 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும்? நீ பெட்ரோல் டீசல் வர ஒரு 50 ரூபா 60 ரூபாயில் கொண்டு வந்துருந்துருக்கணும். நீ என்ன சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த? காங்கிரஸ் 100-110 ரூபா இருக்கும் போதே வெறும் 70 ரூபா தான் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி 50 ரூபாயா இருக்கும் போது நீ எவ்வளோ கொண்டு வந்திருக்கணும்? காங்கிரஸாக இருந்தால் 35 ரூபாயை கொண்டு வந்திருக்கணும். நீ ஒரு 50-60 ரூபாயை கொண்டு வரது இல்லையா? அது போக அங்கே கொரோனா டயத்தில் வேலை கச்சா குறைய இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வரியை ஏற்றிக்கிட்டே வந்துட்டாங்க. பாருங்கள், ஏதோ ஒரு வரியை குறைச்சி மக்களுக்கு விலைவாசி கூடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு மக்களுக்கு பயனடைஞ்சிடக்கூடாது, எரிபொருளை குறைஞ்சிடக்கூடாது. இது மானங்கட்ட நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் பெட்ரோலை குறைச்சிட்டோம்னா இப்போயே வாகனங்கள்லாம் நிறையா இருக்குது. இருசக்கர வாகனம், பெரிய வாகனங்கள்லாம், கார், இதுகள்லாம் எல்லோரும் வச்சுருக்காங்க. இன்னமும் நாங்கள் பெட்ரோலை குறைச்சோம்னா இன்னும் வாகனங்கள் அதிகமாகிடும், இது மாசு கட்டுப்பாடு வந்துடும். ஏன்டா வண்டி ஒரு ஆளுக்கு இத்தனை வண்டி தான் வச்சுக்கணும்னு சொல்லு, இதுக்கு மேலே வண்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்லு. இதுக்காண்டி நான் பெட்ரோல் விலையை குறைக்க மாட்டேன், உங்களுக்கு வரியை கூட்டி கொடுப்பேன்னா இது ஒன்றும் புரியலையே. இது என்ன மக்களுக்கான அரசா இல்லை மக்களை பழி வாங்குகிற அரசா? இது யாருமே செய்ய மாட்டாங்க. அது நாளைக்கு இன்றைக்கி ரேட் குறைய போகுதுன்னா அது வரியை கூட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்? 2 ரூபா குறைய போகுதுன்னா அந்த 2 ரூபா மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதான். அது தேர்தல் டயத்தில் ஒரு 5 ரூபாய் குறைச்சாங்க. எவ்வளவு? 35-40 ரூபாய் ஏற்றிவிட்டு ஒரு 5 ரூபாய் குறைக்கிறான். இவன் இந்த சங்கில் என்ன சொல்லுது? மோடி குறைச்சிட்டாரு. வெறும் சிலிண்டர் காங்கிரஸ் இதில் டயத்தில் இதே கச்சா எண்ணெய் 110 ரூபா இருக்கும்போது கூட வெறும் பேரல் சிலிண்டர் விலை எவ்வளோ இருந்துச்சு? 350 ரூபா. அதிகபட்சம் 380-400 ரூபா போகும்போதெல்லாம் இதே தமிழிசை அக்காலாம் என்ன பண்ணாங்கன்னா, இதே சென்னையில் பார்த்துருப்பீங்க ஊடகங்களில், சிலிண்டர் விலையை வச்சுக்கிட்டு சமைச்சாங்க. வச்சுக்கிட்டு நாங்கள் ஒன்றும் இல்லை, இப்படி விலைவாசி ஏறி போச்சு, சிலிண்டர்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு அடிக்க வச்சு போராட்டம் பண்ணாங்க, எப்படி மக்கள் பாதிக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த தமிழிசை அக்காலாம் எங்கே இருக்குன்னே தெரியலை. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றினா இறங்கும் தெரியுன்றதே ஒரு நாளைக்கு அவங்களே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க பெட்ரோல் டீசல் விலையை. அப்படின்றதுனால என்ன இதில் இருக்கும்போது இல்லை, இது குறைய போகுதுன்றதுனால நீ கூட்டுறீன்னா இது யாருக்கான அரசு? நீ எப்படி இதெல்லாம் மக்களுக்கு வந்திருக்க? இது மக்களுக்கு என்ன போனஸா? இப்போ நீ தமிழ்நாட்டுக்கு போயிட்டு தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் செழிப்பாக இருக்காங்களா? அப்போ சமைக்கிறதில் கை வைப்போம். ஏன்னா எங்கே சுற்றியும் அடுப்படிக்கு தானே எல்லோரும் போவாங்க, சமைச்சு சாப்பிடுவாங்க. எந்த விலை இறங்கினாலும் சிலிண்டர் விலைன்றது பெண்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ நீ பெண்களை பழி வாங்குற. நீ கச்சா எண்ணெய் குறையும் போது எப்படி கூடும்? நீ கூடும் போது கூட்டிகிட்டு போயிருந்தால் கூட மனதார போயிருந்திருக்கும். நீ கூடும் போது கூட்டிக்கிட்டே இதை சாக்கு வச்சுட்டு கொஞ்சமாக கூட்டிகிட்டு போயிட்ட. அப்போ நீ குறையும் போது நீ குறைச்சிக்கிட்டே இல்லை வந்திருக்கணும். இப்போ 110 ரூபாய்க்கு நீங்கள் வரைய கொண்டு போகும்போது என்ன சொன்னேன்? பேரல் கச்சா எண்ணெய் விலைவாசி கூடுதுன்னு கொண்டு போனேன். இப்போ குறைஞ்சி 50 ரூபாய்க்கு வந்துருச்சுல. அப்போ 100 ரூபாய்க்கு ஏற்றுட்டு போனது இன்றைக்கி 50 ரூபாய்க்கு கொண்டு வந்துருக்கணும்ல. இதை கூட மானங்கட்ட பயிர்களா? டே, இந்த சங்கில் பின்னாடி அண்ணாமலை பின்னாடி பின்னாடி தெரியல, உங்களுக்கு தானே சேர்த்து பேசுகிறோம். நீங்கள் இருசக்கர வாகனத்தை வச்சுருப்பீங்க, கார் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் மண்டையில் கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா? இதே மோடி இந்த 14 வாரத்துக்கு முன்னாடி மோடி வந்துட்டால் இந்த 70 ரூபா பெட்ரோல் இருக்காது, 35 ரூபாய்க்கு வந்துடும். அவர் இதெல்லாம் கூட வைக்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. யார் கச்சா எண்ணெய் கூட இருக்கும் போது 70 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போ கச்சா எண்ணெய் குறைஞ்சிருக்கு, பாதி வரலாறு காரணம் வீழ்ச்சி. ஆனால் இன்றைக்கி நீ கொண்டு நீ அதே குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதில் கூட அது 2 ரூபா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இது என்னன்னே தெரியலை. ஒரு நாட்டுக்குள்ளே நாங்கள் என்ன பேச முடியும்? பேசத்தான் முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? அதிகாரம்லாம் அவங்ககிட்ட இருக்குது, வேறு என்ன செய்ய முடியும்? மக்கள்கிட்ட விழிப்புணர்வுப்படுத்தணும். ஏன் இவங்களை நீ இதே தமிழ்நாட்டு மக்கள் இவங்களுக்கு யாரும் ஓட்டு போடலை, இது வேறு மாநிலத்துக்கு போகிற இருந்தாலும் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலெல்லாம் இவங்களுக்கு இன்னமும் இவங்களோட தனிச்சு நின்றாலும் சரி, கூட்டணியாக நின்றாலும் சரி, இவங்களை அசிங்கப்படுத்தணும். ஏன்னா மக்களை ஒன்றுலையும் புறக்கணிக்கிறவங்க நம்ம மக்கள் புறக்கணிக்கணும். மக்கள் கேள்வி கேட்கணும். எல்லாருமே இன்றைக்கி எல்லார் கையிலையும் அலைபேசி இருக்குது. எல்லோரும் ஒரு சின்ன ஒரு நிமிடம், ஒரு 30 செகண்டாவது, 30 நொடின்னு சொல்லுவோம்ல, 30 நொடியோ 1 நிமிடமோ ஏன்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு முடிஞ்சு இது என்னன்றதை பாருங்களேன். நீங்களே போய் பாருங்கள், இணையத்தில் பாருங்கள். இன்றைக்கி என்ன வந்துச்சு? நீங்கள் எல்லாமே இணையத்தில் போட்டால் வந்துடும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன ரேட்டில் இருந்துச்சு, இன்றைக்கி என்ன விலையாக இருக்குன்றது தெரியும். இது நாங்கள் இன்னும் திமுகவில் இருக்கிறதுனால அங்கே எதாவது பேசணுன்றதுக்கான பேசலை. இது பொதுவாக எடுத்து பாருங்கள். இது என்ன இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா மக்களுக்கான அது அரசே இல்லையா? அது மக்களை பழி வாங்குகிற அரசா? அது ஒன்றிய மானங்கட்ட மோடி அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா மோடி இது பதவியெல்லாம் வழங்க மாட்டேன், இந்த நிர்மலா சீதாராமன் பதவியெல்லாம் வழங்காது.
ஏன்னா மானங்கட்ட பயிலு இவங்க பழி வாங்குறதுக்கே வந்திருக்காங்க. எதை சொன்னாலும் ஏறினா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னா சிலிண்டரே இல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் அடுப்பு எரிஞ்சிருமா? லூசு பயில். ஒரு இடத்துலலாம் இருசக்கர வாகனத்தை திறந்து அந்த பெட்ரோல் போடுற மூடியை திறந்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம்ன்றான். ஜெய் ஸ்ரீராம்னா பெட்ரோல் வருமா? முட்டா பயிலுங்க, மானங்கட்ட பயிலுங்க. சாமியை கும்பிட ஒன்று தான். இப்படி ஒரு மூட நம்பிக்கைக்கு போயிட்டால் அப்புறம் எதுக்குடா நீங்களாம் சிலிண்டர் சமைக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கார மாட்டெல்லாம் வெறும் சிலிண்டரை குடிச்சு அடுப்புக்கிட்ட போய் நின்று ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கடா, அடுப்பு அதுதான் எரிஞ்சிடும். உங்கள் வீடு சேர்த்து எரிஞ்சு அக்னியில் எரியட்டும். நாசமாக போகிற பயிலுடா. இவங்க பின்னாடியெல்லாம் போய் திடீர் மானங்கட்ட பயிலுங்க. இதுக்கு 4 பேர் முட்டு கொடுக்குறாங்க. இந்த விஜய் இந்த சீமானெலாம் இப்போ எங்கே போனான்னு தெரில. இதை பற்றி வாயே திறக்காதுங்க. அண்ணாமலை அவர் கட்சியில் இருக்கிறவங்கள இருக்க மாட்டார். இவங்கெல்லாம் மாற்றம் சொல்கிறாங்கல்ல, மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணி, இதுக்கு வாயை திறக்க மாட்டார். எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருப்பாங்க. இது மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துகிறது நம்மளோட ஒருத்தர் கடமை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அடுத்தடுத்து பார்ப்போம்.